பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும் அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும் சரஸ்யாதிபதி சுக்கிரன் சேனாதிபதியாக சந்திரன் ரசாதிபதியாக சூரியன் தானியாதிபதியாக புதன் பகவான் மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். மகர ராசி தமிழ் புத்தாண்டு சார். மகர ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது சார். நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், இனி எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய மகர ராசி என்பர்கள் நமக்கு கால் பண்ணுறாங்க, வெளிநாடுகள்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளியூர்கள்லேருந்து நிறைய மகர ராசி அன்பர்கள் நமக்கு ஃபோன் கால் பண்ணுறாங்க. சுவாமி, நீங்கள் உங்கள் பதிவு பார்த்தா நல்லா சொல்லியிருக்கிறீங்க, மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இன்னும் அந்த கஷ்டம் தீரவே இல்லையே, நான் இன்னும் ஒரு நல்லது நடக்கவே இல்லையே, நான் இன்னும் அந்த பழைய மாதிரியே தானே சாமி இருந்துக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சாமி செய்யணும் அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள். அப்போ நிச்சயமாக நீங்கள்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தான் ஒரு முறை பார்க்கணும். இப்போ 7.5 சனி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஒரு கன்சல்ட்டிங் தேவை. எப்போ ஒரு 7.5 சனி முடிஞ்சு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு உரிய ஆலய வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ரகசியம் இதுதான், ஜோதிட ரகசியம் இதுதான். ஒரு 7.5 சனி முடிஞ்சிருக்கு, ஒரு பெரிய விபத்து, ஒரு பெரிய விபத்துலேருந்து கீழே தப்பிச்சு எழுந்து வந்துட்டீங்க. ஒரு பெரிய விபத்து லாரி போது அதிர்ஷ்டவசமாக எழுந்து நிற்கிறீங்க, விபத்துலேருந்து தப்பிச்சு எழுந்து நிற்கிறீங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கணும், டேய் ஒரே ஒரு செகண்டா எப்படியோ தப்பிச்சிட்டான்டா அவன், அவ்வளோ பெரிய ட்ரெயின் அடிச்சுது, அதில் ஒருத்தன் உயிரோடு எழுந்து நின்னா எப்படி இருக்கும்? அதுபோல் படாத கஷ்டங்களை எல்லாம் தாண்டி எழுந்து நிமிர்ந்து தைரியத்தோடு நிற்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மகர ராசி என்பர்களே, உங்களை பற்றி இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறது தாங்க ஜோசியம். அதுக்கு தானேங்க நாங்கள் இருக்கோம். எழுந்து நிற்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, இன்னும் நாங்கள் ஜெயிக்கிற சாமி, எனக்கு இன்னும் நல்லது நடக்கிற சாமி, என் கஷ்டம் இன்னும் திரள சாமி அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்போ உங்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சதோ அப்போவே நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துருக்கணும், ஒரு ஜாதகம் பார்த்துருக்கணும். இப்போ போய் நான் எந்த நதியில் குளிக்கணும், எந்த ஆற்றுல, எந்த குளத்தில் குளிக்கணும், குளிச்சுட்டு போய் எந்த கோவிலில் போய் விளக்கேற்றணும், எந்த கோவிலில் போய் எந்த நட்சத்திரத்தை போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக எனதருமை
மகர ராசி என்பவர்களே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் ரகசியம் இதுதான். பரிகாரங்கள் முக்கியம். அப்போ பாருங்கள், பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு 10,000 ரூபா வேலை செய்யக்கூடியவங்க, 20,000 ரூபா வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அல்லது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், மாதம் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்பெக்டராகலாம், ஒரு ஏசி, அது அதுக்கு மேலே ஐஜி, அதே போல் ஒரு சேர்மன், டைரக்டர்ஸு, அரசு அதிகாரிகள், அதே போல் கிராம நிர்வாக அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை ஊராட்சி அது போன்ற நகராட்சிகளை ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம், அதே போல் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்ஸில் இருக்கக்கூடியவங்க, நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம். அப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் விலகி, என் மேலே ஒரு ரிப்போர்ட் இருக்குது, என் மேலே ஒரு என்கொயரி இருக்குது, நான் சஸ்பெண்டில் இருக்கேன், எனக்கு அவனுடைய பெனிஃபிட்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் தப்பே பண்ணல சாமி. நிறைய டீச்சர்ஸ் என்ற சொல்வது உண்டு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், டீச்சர்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, தப்பே பண்ணல சாமி, இந்த வாராகி அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் தான் சாமி எங்களை காப்பாற்றணும் அப்படின்வாங்க. அப்போ அதுபோல் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கலகங்கள், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எனிவன். இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது வேலையே பிரச்சனையாக இருக்குது, இந்த வேலை இருக்குமா இல்லையா, போயிடுமா அந்த பயம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங் எடுங்க. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. வேலை சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்திருக்கிறோம், பணம் கட்டியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், பரீட்சை எழுதுகிறேன், இல்லைனா வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கிறேன், பணம் கட்டியிருக்கிறேன், அல்லது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறோம், ஸோ ஜாப் ப்ராப்ளமாக இருக்குது, என் ஹையர் ஆஃபீஸர் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, பாஸ் சரியில்லை. இப்போது இங்கே எடுத்துக்கோங்க, மகர ராசியில் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க பெரிய ட்ரபுளாக இருக்குது சார், ஒன்றுமே பண்ண முடியல, வேணுமுனே என்னை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ அன்பர்களை நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வேலையே பிரச்சனையாக இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. வேலைகள் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும், நியூ ஜாப், நான் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, புது கம்பெனிக்கு போகலாமா, இடமாற்றங்கள் வச்சுக்கலாமா, நியூ கம்பெனி நம்ம ஜாயின் பண்ணலாமா, நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. அப்போ இடமாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு, ப்ரமோஷன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், இடமாற்றங்கள் கை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே. அப்போ மகர ராசி அன்பர்களை பிறக்கின்றது தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல வகையில் நன்மையை செய்கிறது. அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மகர ராசி அன்பர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால்
அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.